வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட்டிருக்காங்க, இது குறித்து இந்த வீடியோவில் சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம் வாங்க. டிஎன்பிஎஸ்சி கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆகியது குரூப் 4 உடைய தேர்வு நடத்தி. ஸோ இப்போது இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியாகும். ஸோ எல்லாருமே சொல்லிகிட்டே இருக்காங்க 90 நாட்களில் குரூப் 4 உடைய முடிவுகள் வெளியாகும் அப்படின்ட்டு. ஆனால் டிஎன்பிஎஸ்சி சார்பாக நமக்கு வந்த அறிவிப்பின் பிரகாரம் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த குரூப் 4 உடைய முடிவுகள் வெளியிடப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ 90 நாளுன்றது அதிகபட்ச வரம்பு தான். ஆனால் அதுக்குள்ளாரையே குரூப் 4 உடைய முடிவுகளை நாங்கள் வெளியேற்றுவோம் அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சி சார்பாகவே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மறுதேர்வு, இந்த குரூப் 4 உடைய எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா மறுதேர்வு நடத்தலாமா வேண்டாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்காங்க. பல தரப்பு கோச்சிங் சென்டரும் சரி, அதில் படிக்கிறவங்களும் சரி, இந்த தேர்வை ரத்து செய்யுங்க அப்படின்ட்டு போராட்டங்களையும் நடத்திட்டு வராங்க. ஸோ தேர்வுக்கு படிப்பவர்கள் எல்லாமே சென்னையில் வந்து நிறைய பேர் போராட்டங்கள் நடத்துகிறாங்க. ஸோ போராட்டங்களுடைய முடிவுகள் என்னவா இருக்கும்? ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா தொடர் போராட்டங்களால் டிஎன்பிஎஸ்சியே நிலை குழம்பி இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். தொடர்ந்து போராட்டங்கள், அடிக்கடி போராட்டங்கள்னால குரூப் 4 உடைய ரிசல்ட்டே நமக்கு உடனடியாக வெளியிட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வெயிட் பண்ண வந்து பார்த்திங்கன்னா தேர்வர்கள் மத்தியில் குழப்பம் அதிகமாக இருக்குது. இதனால் உடனடியாக நம்ம ரிசல்ட்டை கொடுத்துடலாம் அப்படின்ற அளவுக்கு டிஎன்பிஎஸ்சி சார்பாக ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்ற நமக்கு தகவல் வந்திருக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் போராட்டம் நடத்த என்னென்னா டிஎன்பிஎஸ்சி சார்பாக இன்னும் ஒரு வாரம், அதிகபட்சம் இன்னும் ஒரு வார கால அளவில் இந்த குரூப் 4 உடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா மறுதேர்வு அப்படின்றது ஒன்று வாய்ப்புகள் மிக மிக குறைவு. எல்லாருமே சொல்லிகிட்ருக்கீங்க எனக்கு எக்ஸாம் வேணும், நான் ஆக்வைட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் மீண்டும் போராட்டம் நடத்துகிறதா சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவல் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4ல் போராட்டங்கள்லாம் நடக்கலை, அதுதான் உண்மை. அந்த அளவுக்கு இருந்தாலும் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் மறுதேர்வு அப்படின்றது எவ்வளவு தான் போராடினாலும் குரூப் 4க்கு மறுதேர்வுன்றது வருவதற்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லை. ஸோ குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா கீ சேலஞ்சஸ் எல்லாமே பண்ணுறாங்க. அந்த கீ சேலஞ்சஸில் நிறைய பேர் வந்து சொல்லிகிட்ருக்காங்க, ஒரு 20 கேள்வியை வந்து பார்த்திங்கன்னா நான் படித்த புக்கிலேருந்து வந்திருக்கு, எங்கள் கோச்சிங் சென்டரில் கொடுத்த புக்கிலேருந்து வந்திருக்கு. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அந்த இதுக்கு எல்லாத்துக்குமே தவறுதலாக கொடுத்துருக்காங்க. ஆனால் எங்கள் கோச்சிங் சென்டர் கொடுத்த புக்கில் ரைட்டாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து கீ சேலஞ்சிங்ஸ் பண்ணுறாங்க. ஸோ கீ சேலஞ்சிங் பண்ணுறது ஓகே தான், ஆனால் பட் ஸ்டாண்டர்டான புக்காக இருக்கணும், அரசு அங்கீகரிக்கப்பட்ட பாடநூலாக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி புக்காக இருந்தால் மட்டும்தான் அது கீ சேலஞ்சஸ் இருக்குது. நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் பட் இப்படியெல்லாம் வந்து அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. 20 கொஷின் எல்லாமே கீ சேலஞ்சஸ் பண்ணுறது அப்படின்றது மிகப்பெரிய சாத்தியம். பெருசாக லெவல்லலாம் எடுக்க மாட்டாங்க. ஒரு 5லேருந்து ஒரு 3 கொஷின் மட்டும் கீ சேலஞ்சஸில் நிறைய பேர்த்துக்கு வந்து மாறுதலுக்கு உட்படும். அந்த மாதிரி தான் மாறுமே தவிர பெரிய லெவலில் கீ சேலஞ்சிங் நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லை. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற ஆஸ்பரோடைய குரூப் 4 உடைய முக்கியமான அப்டேட்டு அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? அட் த ஒன் ஆஃப் த எக்ஸாம் இதில் குரூப் 4, ஓகேங்களா? எக்ஸாம் வாய்ப்பே இல்லை. ஸோ ஃபுல் ஃபயர் ஸ்டடிக்கு படுத்துக்கோங்க, அடுத்த எக்ஸாமுக்கு படித்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் அப்படின்றது நோ சான்ஸ் டு எக்ஸாம், அதனால் படிச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்த நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து கட் ஆஃப் மதிப்பெண்கள், இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் மாறுதலுக்கு உட்பட்டது கண்டிப்பாக. ஸோ கம்யூனிட்டி வைஸாக நம்ம பார்க்குறப்போ உங்களுக்கு பேசிக்காக நான் ஓவரால் கட் ஆஃப் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிடி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்த்தாலே உங்களுக்கு போதும். நிறைய டைம் நான் இந்த கட் ஆஃப் பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் நிறைய கொடுத்துட்டேன். ஸோ அதனால் பேசிக்காக நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஜிடி கேட்டகிரி அப்படின்னு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஏஓ, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, நான் செக்யூரிட்டி, மினிஸ்ட்ரியல் சர்வீஸு, ஃபாரஸ்ட் அசிஸ்டர் வாட்சரு, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சரு, டைப்பிஸ்ட்டு, ஸ்னோ டைப்பிஸ்ட்டு, பிஎஸ்டிஎம்ஐ, இந்த மாதிரி வரப்போ எல்லா கேட்டகிரிக்குமே வந்து இந்த ஜிடிக்கு வந்து மேக்ஸிமம் வந்து
ஒரு 140 மதிப்பெண்கள். சேஃப் ஜோன் 140 to 45 ஜிடியில் இருந்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ் வந்து ரைட்டாக இருக்கணும். 200க்கு இத்தனை கொஷின் ரைட்டாக இருக்கும். 145 கொஷின் ரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 100% ஜிடியில் இருக்கிறவங்க சேஃப் ஜோன். அதே மாதிரி பிசியில் இருக்கிறவங்க 200க்கு 140 கொஷின் இல்லைன்னா 135 கொஷின்ஸ் ரைட்டாக இருக்கணுங்க. அதே மாதிரி பிசி முஸ்லீமும் 140 கொஷின்ஸ் ரைட்டாக இருக்கணும். அதே மாதிரி எம்பிசி மற்றும் டிஎன்சி இந்த மாதிரி கேட்டகரியில் வரப்போ பேசிக்காகவே 200க்கு 135 கொஷின்ஸ் நீங்கள் ரைட்டாக போட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு உறுதி. அதே மாதிரி எஸ்சி கேட்டகரி வரப்போ 130 கொஷின்ஸ் இருந்தாலே போதும். எஸ்சிஏ கேட்டகரி வரப்போ வந்து பார்த்திங்கன்னா 125 கேட்டகரி. ஓகேங்களா? ஸோ எஸ்டி கேட்டகரிக்கு நம்ம பார்க்குறப்ப 120 கேட்டகரிங்க. ஸோ இந்த பிடபிள்யூ எக்ஸர்விஸ்மென் டிரான்ஜெண்டர் டிஸ்ட்யூட் விடோ இந்த மாதிரி கேட்டகரிக்கு வரப்போ பேசிக்காகவே உங்களுக்கு வெறும் 100 மதிப்பெண்கள் இருந்தாலே போதும். பிஎஸ்சிஎம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 115 மதிப்பெண்கள் இல்லை 120 மதிப்பெண்கள் இருந்தால் தான் உங்களால் சேஃப் ஜோனுக்கே போக முடியுங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்து ஒரு 5லிருந்து 7 மதிப்பெண்கள் குறையலாம் இல்லைன்னா ஏறலாம். பெரிய லெவல் மாற்றங்கள் எதுவும் இருக்காது. ஸோ குரூப் 4ல் அடுத்தடுத்த நிகழ்வுக்கு தயாராகி கொள்ளுங்கள். எக்ஸாம்ன்றது வாய்ப்பே இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க, அதை நம்ப வேண்டாம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இன்னும் வரவில்லை. டிஎன்பி சார்பாக இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட்டிருக்காங்க, இது குறித்து இந்த வீடியோவில் சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம் வாங்க. டிஎன்பிஎஸ்சி கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆகியது குரூப் 4 உடைய தேர்வு நடத்தி. ஸோ இப்போது இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியாகும். ஸோ எல்லாருமே சொல்லிகிட்டே இருக்காங்க 90 நாட்களில் குரூப் 4 உடைய முடிவுகள் வெளியாகும் அப்படின்ட்டு. ஆனால் டிஎன்பிஎஸ்சி சார்பாக நமக்கு வந்த அறிவிப்பின் பிரகாரம் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த குரூப் 4 உடைய முடிவுகள் வெளியிடப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ 90 நாளுன்றது அதிகபட்ச வரம்பு தான். ஆனால் அதுக்குள்ளாரையே குரூப் 4 உடைய முடிவுகளை நாங்கள் வெளியேற்றுவோம் அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சி சார்பாக போய் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மறுதேர்வு இந்த குரூப் 4 உடைய எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா மறுதேர்வு நடத்தலாமா வேண்டாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்காங்க. பல தரப்பு கோச்சிங் சென்டரும் சரி, அதில் படிக்கிறவங்களும் சரி, இந்த தேர்வை ரத்து செய்யுங்க அப்படின்ட்டு போராட்டங்களையும் நடத்திட்டு வராங்க. ஸோ தேர்வுக்கு படிப்பவர்கள் எல்லாமே சென்னையில் வந்து நிறைய பேர் போராட்டங்கள் நடத்துகிறாங்க. ஸோ போராட்டங்களுடைய முடிவுகள் என்னவா இருக்கும்? ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா தொடர் போராட்டங்களால் டிஎன்பிஎஸ்சியே நிலை குழம்பி இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். தொடர்ந்து போராட்டங்கள், அடிக்கடி போராட்டங்கள்னால குரூப் 4 உடைய ரிசல்ட்டே நமக்கு உடனடியாக வெளியிட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வெயிட் பண்ண வந்து பார்த்திங்கன்னா தேர்வர்கள் மத்தியில் குழப்பம் அதிகமாக இருக்குது. இதனால் உடனடியாக நம்ம ரிசல்ட்டை கொடுத்துடலாம் அப்படின்ற அளவுக்கு டிஎன்பிஎஸ்சி சார்பாக ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்ற நமக்கு தகவல் வந்திருக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் போராட்டம் நடத்த என்னென்னா டிஎன்பிஎஸ்சி சார்பாக இன்னும் ஒரு வாரம், அதிகபட்சம் இன்னும் 1 வார கால அளவில் இந்த குரூப் 4 உடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா மறுதேர்வு அப்படின்றது ஒன்று வாய்ப்புகள் மிக மிக குறைவு. எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கீங்க எனக்கு எக்ஸாம் வேணும், நான் ஆக்டிவேட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் மீண்டும் போராட்டம் நடத்துகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவல் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4ல் போராட்டங்கள்லாம் நடக்கலை, அதுதான் உண்மை. அந்த அளவுக்கு இருந்தாலும் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் மறுதேர்வு அப்படின்றது எவ்வளவு தான் போராடினாலும் குரூப் 4க்கு மறுதேர்வுன்றது வருவதற்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லை. ஸோ குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா கீ சேலஞ்சஸ் எல்லாமே பண்ணுறாங்க. அந்த கீ சேலஞ்சஸில் நிறைய பேர் வந்து சொல்லிகிட்ருக்காங்க, ஒரு 20 கேள்வியை வந்து பார்த்திங்கன்னா நான் படித்த புக்கிலேருந்து வந்திருக்கு, எங்கள் கோச்சிங் சென்டரில் கொடுத்த புக்கிலேருந்து வந்திருக்கு. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அந்த இதுக்கு எல்லாத்துக்குமே தவறுதலாக கொடுத்துருக்காங்க. ஆனால் எங்கள் கோச்சிங் சென்டர் கொடுத்த புக்கில் ரைட்டாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து கீ சேலஞ்சிங்ஸ் பண்ணுறாங்க. ஸோ கீ சேலஞ்சிங் பண்ணுறது ஓகே தான், ஆனால் பட் ஸ்டாண்டர்டான புக்காக இருக்கணும், அரசு அங்கீகரிக்கப்பட்ட பாடநூலாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி புக்காக இருந்தால் மட்டும்தான் அது கீ சேலஞ்சஸ் இருக்குது. நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் பட் இப்படியெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு.
20 கொஷின் எல்லாமே கீ சேலஞ்சஸ் பண்ணுறது அப்படின்றது மிகப்பெரிய சாத்தியம். பெருசாக லெவல்லலாம் எடுக்க மாட்டாங்க. ஒரு 5லேருந்து ஒரு 3 கொஷின் மட்டும் கீ சேலஞ்சஸில் நிறைய பேர்த்துக்கு வந்து மாறுதலுக்கு உட்படும். அந்த மாதிரி தான் மாறுமே தவிர பெரிய லெவலில் கீ சேலஞ்சிங் நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லை. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற ஆஸ்பரோடைய குரூப் 4 முக்கியமான அப்டேட்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அட் த ஒன் ஆஃப் த எக்ஸாம் இதில் குரூப் 4 ஓகேங்களா, எக்ஸாம் வாய்ப்பே இல்லை. ஸோ ஃபுல் ஃபயர் ஸ்டடிக்கு படுத்துக்கோங்க, அடுத்த எக்ஸாமுக்கு படித்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் அப்படின்றது நோ சான்ஸ் டு எக்ஸாம், அதனால் படிச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்த நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து கட் ஆஃப் மதிப்பெண்கள், இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் மாறுதலுக்கு உட்பட்டது கண்டிப்பாக. ஸோ கம்யூனிட்டி வைஸாக நம்ம பார்க்குறப்போ உங்களுக்கு பேசிக்காக நான் ஓவரால் கட் ஆஃப் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிடி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்த்தாலே உங்களுக்கு போதும். நிறைய டைம் நான் இந்த கட் ஆஃப் பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் நிறைய கொடுத்துட்டேன். ஸோ அதனால் பேசிக்காக நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஜிடி கேட்டகிரி அப்படின்னு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஏஓ, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, நான் செக்யூரிட்டி, மினிஸ்ட்ரியல் சர்வீஸு, ஃபாரஸ்ட் அசிஸ்டர் வாட்சரு, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சரு, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, பிஎஸ்டிஎம் இந்த மாதிரி வரப்போ எல்லா கேட்டகிரிக்குமே வந்து இந்த ஜிடிக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 140 மதிப்பெண்கள் சேஃப் ஜோன். 140 to 45 ஜிடியில் இருந்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ் வந்து ரைட் ஆகும். 200க்கு இத்தனை கொஷின் ரைட்டாக இருக்கும். 145 கொஷின் ரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 100% ஜிடியில் இருக்கிறவங்க சேஃப் ஜோன். அதே மாதிரி பிசியில் இருக்கிறவங்க 200க்கு 140 கொஷின் இல்லைன்னா 135 கொஷின்ஸ் ரைட்டாக இருக்கணுங்க. அதே மாதிரி பிசி முஸ்லீமும் 140 கொஷின்ஸ் ரைட்டாக இருக்கணும். அதே மாதிரி எம்பிசி மற்றும் டிஎன்சி இந்த மாதிரி கேட்டகரியில் வரப்போ பேசிக்காகவே 200க்கு 135 கொஷின்ஸ் நீங்கள் ரைட்டாக போட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு உறுதி. அதே மாதிரி எஸ்சி கேட்டகரி வரப்போ 130 கொஷின்ஸ் இருந்தாலே போதும். எஸ்சிஏ கேட்டகரி வரப்போ வந்து பார்த்திங்கன்னா 125 கேட்டகரி. ஓகேங்களா? ஸோ எஸ்டி கேட்டகரிக்கு நம்ம பார்க்குறப்ப 120 கேட்டகரிங்க. ஸோ இந்த பிடபிள்யூ, எக்ஸர்விஸ்மென், டிரான்ஜெண்டர், டிஸ்ட்யூட், விடோ இந்த மாதிரி கேட்டகரிக்கு வரப்போ பேசிக்காகவே உங்களுக்கு வெறும் 100 மதிப்பெண்கள் இருந்தாலே போதும். பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 115 மதிப்பெண்கள் இல்லை 120 மதிப்பெண்கள் இருந்தால் தான் உங்களால் சேஃப் ஜோனுக்கே போக முடியுங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்து ஒரு 5லேருந்து 7 மதிப்பெண்கள் குறையலாம், இல்லைன்னா ஏறலாம். பெரிய லெவல் மாற்றங்கள் எதுவும் இருக்காது. ஸோ குரூப் 4 அடுத்தடுத்த நிகழ்வுக்கு தயாராகி கொள்ளுங்கள். எக்ஸாம்ன்றது வாய்ப்பே இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க, அதை நம்ப வேண்டாம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இன்னும் வரவில்லை. டிஎன்பி சார்பாக இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.